நல்லாருமா. ஏய் மகா, என்ன பண்ற? நல்லாருமா. என்ன பண்றாங்க? நல்லூரம்மா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா வரவே வராது. திவ்யாக்கா சொன்னாங்களேன்னு தான் நான் சரின்னு சொன்னேன். எல்லாம் நல்லபடியா நடக்க நீதாம்மா அருள் செய்யணும். சார், அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி பொண்ணா இருக்கு சார். அந்த பொண்ணு நல்லா நடிச்சுச்சுன்னா இந்த ஆட் ஹிட் சார். அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணு நடிச்சா ஆட் ஹிட் ஆகும் சொல்ற பத்தியா? உண்மையில இந்த ஆடு ஹிட் ஆயிடுயா? ஆமா சார், கண்டிப்பா இந்த ஆட் ஹிட் ஆகும் பாருங்க சார். அம்மா ரெடியா? ரெடி சார். ஏய், என்ன கையெல்லாம் தூக்குற? திரு, அவளுக்கு இதெல்லாம் புதுசு. நீ டென்ஷன் ஆனா அவளும் டென்ஷன் ஆயிருவா. பொறுமையா சொல்லு, போக போக புரிஞ்சுக்குவா. சார் விடுங்க சார். அம்மா நீ எப்போ போல சாதாரணமா நில்லுமா. சரிங்க சார். ஏய், என்ன ஸ்கூல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுற மாதிரி நிக்கிற? கரெக்டா நில்லு. அம்மா இப்படி ஸ்டிஃபா எல்லாம் நிக்க வேணாம்மா. எப்பவும் போல சாதாரணமா நிக்கிற மாதிரி நில்லுமா. எப்படி நிக்கிறா பாரு. இவளுக்கு ட்ரெஸ்ல அரிப்பு மருந்து அடிச்சிருக்கவே தேவையில்லை. இவன் நடிச்சிருந்தாலே ஆட் ஃப்ளாப் ஆயிருக்கும். கவிதா, திருமுகத்துல எவ்வளவு டென்ஷன் பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை மகாவை அடிச்சு விரட்ட போறான் பாரு. இப்ப நான் சொல்ற மாதிரி நடிமா. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். பதட்டப்படாம யதார்த்தமா நடி. கான்செப்டா புரிஞ்சுக்கோ. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பட்ஜெட் வேலையில வீடுகளை விற்க போறாங்க. அது யார் வாங்குவாங்க? மிடில் கிளாஸ் மக்கள். சோ நீங்க அவங்கள வாங்க வைக்கிற மாதிரி நடிக்கணும். அவ்வளவுதான். புரியுதா? டைலாக் பக்கத்துல இருக்க தம்பி சொல்லுவாரு. அதை கேட்டு அப்படியே திரும்ப சொன்னா போதும். சொல்லும்போது அது யதார்த்தமா இருக்கணும். அவ்வளவுதாம்மா. அந்த ப்ராப்பர்ட்டி கொடு. என்னங்க சார்? போங்க. இப்ப எடுக்க போற சீன் என்னன்னா, நீ கைய நீட்டி இந்த பொம்மை வீடு இருக்குல்ல, அத ஒரிஜினல் வீடா நினைச்சு சொல்லணும். இது நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கான வீடு. நீ சொல்லும் போது திரு சார் பின்னாடி வந்து கைய பிடிச்சிட்டு பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காகவே கட்டின வீடுன்னு சொல்லுவாரு. புரியுதாமா? புரியுமா? புடிச்சுக்கோ சார். நீங்க உங்க பொசிஷன் போயிடுங்க. ப்ளீஸ் மானிட்டர் பார்க்கலாமா? ரெடியா? அஸ்வின் சார் பார்க்கலாமா? ரெடி தான் சார். ரெடியா? போலாம் சார். ரெடி ஆக்ஷன். ரெடி கேமரா ரோல் ஆக்ஷன். பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர வீடு. ஏய், காஞ்சனாக்கா வந்தாச்சு. இனிமே பேக்கப் தான். அம்மா, அம்மா 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 என்னமா பண்றீங்க? அந்த பக்கம். ஐயோ அம்மா அம்மா ஓடி. ஏமா இப்படி அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? அறிவு கட்டத்தனமா நீதாண்டி நடந்துக்கிற. இவ திரு கூட ஜோடி போட்டுக்கிட்டு நடிக்கிறா, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற.
இவளுக்குலாம் எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பக்கத்துல வந்து நிப்பான். ஏய், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் இருக்கிற பக்கமே நீ தலை வச்சு படுக்க கூடாதுன்னு. அப்புறம் எப்படி நீ அவன் கூட ஜோடியா நடிக்கிற? என்ன ஏன் இஷ்டப்படிதான் நான் பண்ணுவேன்? உங்களால என்ன பண்ண முடியும்னு நீ சவால் விடுறியா? ஐயோ அம்மா, இது வெறும் நடிப்பு. இத போய் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க? மகா நம்ம கம்பெனி அடுக்கு மாடலா நடிக்கிறா. ஏய் நிறுத்தரே. ஊர் உலகத்துல உனக்கு வேற மாடலே கிடைக்கலையா? இவதான் நடிக்கணுமா? இவளை பார்த்தா என்ன மாடல் மாதிரியா இருக்கு? இவ திருவ மயக்க வந்தபடி. அத்தா மா, எதையாவது உளராம முதல்ல இங்க இருந்து போங்க. நீங்க பேசுறது பண்றது எதுவுமே சரியில்லை. எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. ஏய், சும்மா கத்திக்கே வாய மூட பாக்காத. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன் விளம்பரத்துல நடிக்க ஆள் இல்லைன்னா இவதான் கிடைச்சால உனக்கு? ஏன் நீ நடி, உன் அழகுக்கு என்னடி குறைச்சல? மா, நடந்தது தெரியாம பேசாதீங்க. முதல்ல திரு என்னதான் நடிக்க சொன்னான். ஆனா நான் தான் மகாவை நடிக்க சொன்னேன். அறிவு கட்டவல, அறிவு கட்டவல. உனக்கு யோசிக்கவே தெரியாதா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியல? பாரு இவ எங்க வந்து நிக்கிறான்னு. இவ பிளானே எல்லாரும் முன்னாடியும் திருப்பக்கத்துல வந்து ஜோடியா நிக்கிறது தான். இப்ப நடிப்புக்கு நிக்கிறா, நாளைக்கு நிஜமாவே நிப்பாடி. மா, இது ஷூட்டிங் ஸ்பாட் மா. டீசென்ட்டா பேசுங்க. உன்னலாத விஷயத்தை ஏன் இப்படி பெருசாக்குறீங்க? ஏய், இவளை பத்தி உனக்கு சரியா தெரியல. அதான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம்னு சொல்லிட்டு இருக்க. அஸ்வின் ரெடியா போலாமா? நான் ரெடிதான் சார். ரெடியா போலாமாப்பா? ரெடினா வந்துருங்க. வாங்க, ரெடி தானம்மா? போலாம்ல? கேமரா ரோலிங் ஆக்ஷன். இது நம்ம மாதிரியான சாமானிய மக்களுக்கான வீடு. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர வீடு. கட் கட் கட். என்னாச்சு? ஏன் அப்படி நெளியுற? சாதாரணமா நில்லுமா. என்ன பண்றமா? மகா, நார்மலா இரு. நீ சில்லா இரு. ஏன் உடம்பு அப்படி நெளிக்கிற? முகத்தை நார்மலா வச்சுக்கோ. சாதாரணமா நில்லுன்னா அது கூட உனக்கு புரியாதா?